கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்மணி அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் இல்லாத தீவுக்கு வந்து போயிருப்பாங்க. அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணிய வந்து அங்க ஆசையா கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா போற வழியில பார்த்தீங்கன்னா, போட்ட வந்து கவுந்து, அவங்களோட திங்ஸ்லாம் போட்லயே விழுந்துரும். அவங்க ஃபோன் எல்லாமே தொலைஞ்சு போயிரும். அவங்க 2 பேர் மட்டும் கரை ஒதுங்கி வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்படி வந்து இங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கண்மணி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவும், ஏதாவது சாப்பிட இருக்கான்னு சொல்லிட்டு அன்பு வந்து தேடுவாங்க. அப்ப அவங்க கைக்கு வந்து இளநீ கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சமைச்சு வந்து சாப்பிடுவாங்க. 2 பேரும் அங்க பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆயிருச்சு. இப்போதைக்கு எங்கேயும் போ முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்கேயே ஸ்டே பண்ணி அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா வீட்ல வந்து அன்ப வந்து காணோம், கண்மணியும் காணோம்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாமே பதறி போயிருப்பாங்க. அன்போட ஃபோனும், கண்மணியோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அன்போட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. வீட்ல யாருக்குமே அன்பு எங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல. ஸோ இதுக்கப்புறம் அன்பு, கண்மணியும் அந்த இடத்துலருந்து எப்படி மீண்டு வரப்போறாங்க? அங்கருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.